ஹலோ சோல்ஜர்ஸ். ஓகே, கேக்குதாப்பா? ஹலோ 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 ஹலோ. நல்லா கேக்குது. ஏன் இப்படி கத்துற? பின்ன ரெண்டாவது தடவை ஷூட் பண்ணிக்கிட்டேன். செக் பண்ணாம என்ன பண்றது சோல்ஜர்ஸ்? ரெண்டாவது தடவை ஷூட் பண்ண சோல்ஜர்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்து ஆடியோ சைடில் போய் ஸ்கிராப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். வாரம் வாரம் ஒரு ரோஸ் வீடியோ பார்க்குற மாதிரி இந்த வாரம் வந்து எந்த படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒருத்தர் தான் பார்க்க போகிறோம். இவர் யார் அப்படின்னா, இவன் பார்க்க போகிறது முக்கியமான ஒருத்தர். அவர் தான் கேரட் கேஜிஎஃப். அது யாரு கேரட் கேஜிஎஃப்? நீயா வச்ச பேரா? இது தானா வச்சுக்கிட்ட பேர்லடா, தமிழ்நாடே வச்சது. நானா வச்ச பேர்ல. கேஜிஎஃப் படத்துல பார்த்தது முரட்டு ராக்கி பாய். பட் இதை பார்க்க போகிறது ஒரு கேரட் ராக்கி பாய். தெரியலையா? தெரியல. அவர் தான் உபேந்திரா. ஏமா இங்க வாங்க. இதோ வரேன். நீங்களா ஃபேக் இந்தியன் ஸ்டார்ஸா? என்ன எழுதிருக்கான் பாருங்க. அதானே பொறாம பிடிச்சவனே. அப்படி போடு. கொஞ்ச பாரு. யாரையா ஒரு எனக்கே பார்க்கல போல இருக்கு. தலைமை யாரும் யோசிக்காதீங்க. அந்த இந்தியன் ரோஸ் வீடியோ பார்த்தோம் தெரியுமா? அவர் தான் இவரு, அவர் தான் இவர், இவர் தான் அவர். தலைவன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம் வந்து கேஜிஎஃப் படம் பயம் வந்திருக்கு, பயங்கர கவசம் ஓடி இருக்கு. இதை பார்த்துட்ட தலைவன், நானும் பழசம் பாடம் எடுக்கிறேன், நானும் பழசம் மாஸ் படம் எடுக்கிறேன், எனக்கெல்லாம் மாஸ் வராம என்ன புது பசங்களாம் மாஸ் வருது, நானும் எடுக்கிறேன்டா கேஜிஎஃப் மாதிரி படம்ட்டு தான் தலைவர் வந்து அர்ஜென்ட்டாக எடுத்த படம் தான் வந்து இந்த படம். எந்த படம்? அதுதான் கப்சா. ப்ரோ என்ன ஒரு கப்சா வரேன்னு சொல்லாதீங்க, படம் பேரே கப்சா தான். கேஜிஎஃப் மாதிரி மாசா டைட்டில் வைக்கிறேன்ட்டு தலைவன் அந்த பேர் வச்சிருப்பான். இந்த பக்கம் வந்து பார்த்தலாம் மாசாவே இல்லையடா. இந்த படம் எப்படி இருக்கிறது ஏது இருக்குதுன்ற பத்தி இந்த தெளிவாக பார்க்கலாம். ஓகே சோல்ஜர்ஸ், ஓரா பேசாம வீடியோ போயிடலாம். அதுக்கு முன்னாடி யாரும் லைக் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓரா பேசாம வீடியோ போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ கலாய் கந்தசாமி. படம் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் பிரைம்ல இருக்குது. நானும் நம்ம சோல்ஜர்ஸா ஆசைப்பட்டு கேட்டீங்கன்றதுக்காக நான் கெஞ்சே கேட்கலையே, இனி கேட்பேன்னு சொல்ல வந்தேன். இந்த நாள் படம் ஓட்டலாம் அப்படின்னு போட்டேன். நானும் வெயிட் பண்றேன், படமே வரல. ஏன்னா காலவருக்கு வெறும் பேர் மட்டுமே ஓடுது. நானும் பார்த்தேன், பேர் போட்டாங்க இதுதான் படம் அப்படின்னு பார்த்தா அது படம் ப்ரொடக்ஷன் கம்பெனி. அப்புறம் மறுபடியும் பேர் போட்டாங்க, இதான படம் நினைச்சேன். இதுவும் என்ன ப்ரொடக்ஷன் கம்பெனி. சரியா சொன்னா எடுத்த உடனே கலவரம் ஆகிற மாதிரி ஒரு அனிமேஷன் சீக்வன்ஸ் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த வாய்ஸ் ஓவர்ல வந்து பில்டப் தான் கொடுக்குறாங்க. சார் கலவரமா இருக்கு சார், யார் சார் காப்பாத்துவா சார், அதுக்கு ஒரு ஆபீசர் இருக்காரு சார். இவங்கெல்லாம் பேருக்கு தான் ஆபீசர். இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு அவர் தான். அவர் மட்டும் இங்க இருந்து தானே வையே இந்த பிரச்சனை எல்லாம் அசால்ட்டா சால்வ் பண்ணிருப்பாரு. அடித்தால் அடி மிதித்தால் இடி அப்படின்ற மாதிரி இஷ்டத்து பில்டப் தரானுங்க. சரி பில்டப் தரானுங்களே, கண்டிப்பா தலைவன் உபேந்திரா தான். அது தலைவன் வந்து மாஸ்க் கட்ட போறான்னு பார்த்தா அது வந்து நம்ம தலைவன் உபேந்திரா கிடையாது. அது யாருன்னா நம்ம நானி சுதிப்பு. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. ஆமா, இந்த படத்துல ஏகப்பட்ட பேரு இவர்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. தலைவன் தான் வந்து ரோடிலாம் வச்சுக்கிட்டு கேள்வி கேட்பாரு, உன் பேருன்னு ரிட்டு. ஒருத்தன் சொல்றான் லோகேஷன் லோக்கி. சரி இது ஓகே விட்டுருங்க. இன்னொருத்தன் ரவிக்குமார் என்கிற டூல்ஸ் ரவி. ரவி இருக்கு ஓகே. இன்னொருத்தன் தான் வேற லெவலு, ஓட்டேரி நரி என்கிற குமார். ஓட்டேரி நரி பேசுறேன். ஓட்டேரி நரிக்கு குமார் சம்பந்தம் இருக்குது. இதெல்லாம் டப்பி கடை இது. வரல விட்டு ஆட்ட வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தலைவன் வந்து ரொடியில் அடிக்கிறாரு, மிதிக்கிறாரு, திடீர்னு ஹீரோஸை காட்டுறாரு. இவர் ஹீரோஸை காட்டுறதுலையே 6 படம் ஓடி போயிருது. அதுக்கு அப்புறம் தான் வந்து தலைவன் வந்து ஹீரோ பற்றின ஃபிளாஷ்பேக்கை ஸ்டார்ட் பண்ணுவாரு. சரிடா ஃபிளாஷ்பேக் ஸ்டார்ட் பண்ணிட்டாடா, எதுவும் தலைவன் வருவான் பார்த்தா அதுவும் இல்லை. தலைவனோட அப்பனுக்கு ஒரு பில்டப். அவர் வந்து நாட்டை காப்பாற்றின ஒரு சுதந்திர போட்ட தியாகிப்பா, அவர் தியாகியோட பையன்பா, அவர் எந்த அளவுக்கு தெரியுமாப்பா அப்படின்ட்டு இஷ்டத்து பில்டப் கொடுத்துருப்பாடுங்க. இது பில்டப் கொடுத்து தலைவன் உபேந்திரா தான் படத்துல ஹீரோ. ஆனா அவரை காட்டுறதுக்கே வந்து 1/2 மணி நேரம் ஆயிடுது. 2 மணி நேரம் படத்துல 1/2 மணி நேரத்துக்கு ஹீரோவே காட்டலடா. அப்ப நாடா படம் இது? ஒருவேளை இன்டர்வலுக்கு அப்புறம் ஹீரோ வருவாரோ? இன்டர்வலுக்கு அப்புறம்லாம் வரல. தலைவன் வந்ததுக்கு அப்புறம் பாதி இன்டர்வல் படம் எதுவும் ஓடுவாங்க. ராக்கி பாய் பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து சவுத்துல இருந்து நார்த்துக்கு போயிருப்பாரு, மும்பைக்கு போயிருப்பாரு. இங்க பார்த்தா தலைவன் நார்த்ல இருந்து தான் சவுத்துக்கு வருவார். அப்பா சத்து பண்ணதுக்கு அப்புறம் குடும்பத்துல வருவார் தலைவன். ராக்கி பாய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மும்பைக்கு வந்துருக்கிறோம், இந்த ஊரையும் டேக் ஓவர் பண்ணணும். தலைவன் வந்து வைராகமா வந்திருப்பான். அதுக்கப்புறம் லவ் பண்ண வேற விஷயம் வச்சுக்கினேன். ஆனா தலைவன் வந்து ஊருக்கு வந்த உடனே இந்த ஊர் இளவரசியை வந்து உசார் பண்ண பிளான் போட்டிருப்பான். அது எப்ப? 10 வயசுல. எந்த வயசுல தெரியுமா? 10 வயசுல. முளைச்சு 3 இடம் உள்ள தலைவன் அதுக்குள்ளே வந்து ஃபிகரை சைடு அடிக்க போறான். ஃபிகரை வந்து லவ் பண்ண போயிடுறான். உங்களை படிக்க அனுப்புனா கண்ட படத்தை பார்த்து கெட்டா போறியா? நாளா இந்த வயசுல பென்டென் பார்த்து விட்டு பவர் ரேஞ்சர் ஸ்டிக்கர் வாங்கி பேர்ல ஓட்டி சுத்திட்டு இருந்தா. ஏன்னா இப்படி காட்டுறீங்க? இப்படிலாம் காமிச்சா இப்ப வேற பசங்க கெட்டு போனாடா அவனுங்க. சின்ன வயசுல இருந்து கல்யாணம் பண்ண கூட தான் லவ் மட்டும் பண்ணலாமா? நடக்குது. உனக்கு வராது, அதுக்கிட்ட நீ எல்லாரையும் குறை சொல்வியா? ஆமா, ஐ மீன் சிக்மா மேல்.
அம்மாவும் அண்ணனும் சாப்பாடே கஷ்டப்பட்டு இருக்கும் போது தலைவன் மட்டும் ஃபிகரை சைட் வச்சுட்டு இருப்பான். காரணம் தலைவனுக்கு இருக்கிறது பொம்பளை சோக்கு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா இந்த வயசுல பொம்பளை சோக்குது அவனுக்கு. ஏடா டே சோத்துக்கே ஈரசாக்கு வேணுமா அவனுக்கு பொம்பளை சோக்கு? அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை சோக்கு? இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தலைவன் வளர்ந்துருவான். வளர்ந்ததுக்கு அப்புறம் தலைவன் வந்து பைலட் ஆயிட்டேன் அப்படின்ட்டு வந்து போன் கால சொல்லிருப்பாரு. ஆனா தலைவன் பைலட்டா இருந்து லட்சணமா ஒரு ஏர்போர்ட்டையும் காட்டிருக்க மாட்டானுங்க, ஒரு ஃபைட்டிங் காட்டிருக்க மாட்டானுங்க. வாயிலே வந்து நான் வந்து பைலட் ஆயிட்டேன்ட்டு வாயிலே வட சுட்டுருப்பாடுங்க. நாங்க 2 பேரும் கூட வர்ற எலெக்ஷன்ல பிரைம் மினிஸ்டர் ஆகலான்னு ட்ரை பண்ண போறோம். காசு கட்டிட்டு 10ஓட 11 உட்காந்து பெட்ரூம்ல உட்காந்து பார்ப்பேன். அதுக்கு வந்து அவ்வளோ காசு போட்டு நாங்கள் ஏர்போர்ட்னா காட்டுவாங்க. ஆமா காட்டணும். காசு கட்டிருக்கல அமேசான் பிரைமுக்கு, அதுக்கு வந்துடணும்ல. அதுதானே வாங்குறீங்க நீங்க துட்டு. இதுக்கப்புறம் வந்து தலைவன் வந்து எங்க வீட்டுக்கு கால் பண்ணுவாரு. அப்பதான் ஒரு அண்ணன் இருப்பான், பாசமுள்ள அண்ணன். தம்பிக்காக அவர் என்னோட செய்வோம்ப்பா, தம்பி படிப்புக்காக இது பண்ணுவோம்ப்பான்ட்டு ரொம்ப பாசமா இது பண்ணுவான். மவனே உன்னை இப்பயே சொல்றேன், தம்பிக்கார நம்பாத, அப்புறம் ஏதாவது ஆயிடுவேன். அனுபவத்துல சொல்றேன். எப்ப நான் ஒன்னா தான் வந்து லீவ் கிடைக்கும். லீவ்ல வந்து ஊருக்கு வர உங்கெல்லாம் பார்க்க போறான்ட்டு தலைவன் போன்ல பேசியிருந்திருப்பான். உங்கெல்லாம் பார்க்கணும் ரொம்ப கஷ்டமா இருக்கான்ட்டு தலைவன் பாசமா பேசியிருந்திருப்பான். ஆனா தலைவன் ஊருக்கு வர்றது வேற காரணத்துக்கு. என்ன காரணம்? ஹீரோனை சைட் அடிக்கிறதுக்கு. நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல. தலைவன் வந்து ஃபர்ஸ்ட்ல போட்டோ வச்சிருப்பான். யாருன்னா ஹீரோயின் போட்டோ. அந்த காலத்துல எது கலர் போட்டோ, அந்த காலத்துல பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ தான். யாருக்கு அதில் பூ சுத்துறீங்க? இந்த மொத்த பில்டிங்ல அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல? ஹீரோயின் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா வேற யாரும் இல்ல, நம்ம சேயாதான். பேச ரொம்ப அடி வாங்கியிருக்கேன். ஏ இவன்டா, டே ஆமாண்டா இவன்டா. ஃபீல்ட் அவுட் ஆனவங்கலாம் வந்து பிக் பாஸ் வேலைவாய்ப்பு கொடுப்பாங்க தெரியுமா, 100 நாள் வேலை. அந்த மாதிரி இந்த படத்துலயே வந்து ஃபீல்ட் அவுட்லாம் கூட்டு வச்சு 100 நாள் வேலை கொடுத்துருக்கீங்க. இதுதான் அப்பயே சொன்னேன். நீங்க கேஜிஎஃப்ல பார்த்தது மொரட்டு ராக்கி பாய், இங்க இருக்கிறது கேரட்டு ராக்கி பாய். முக்கியமாக சொல்லி ஆகணும், தலைவனுக்கு வந்து கேஜிஎஃப் பண்ணணும்னு ஆசை. அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இல்லைண்ணா எனக்கு கேஜிஎஃப் ஓடிடுச்சு. ஸோ வந்து கேஜிஎஃப் உள்ள வைக்கணும். என்ன வைக்கிறது? கேஜிஎஃப் மாதிரி கேமரா இருக்கணும், எடுத்து உள்ள போடு. கேஜிஎஃப் மாதிரி கலர் டோன் வேணும், எடுத்து உள்ள போடு. கேஜிஎஃப் மாதிரி வந்து அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான காஸ்டியூம்ஸ் வேணும், அதையும் எடுத்து உள்ள போடு. கேஜிஎஃப் மாதிரி கதை அது மட்டும் இல்லையா, அது இருந்தா ஏன் அந்த படம் ஓடாம போகுது? ஆக்சுவலி என்னன்னு தெரியல, அந்த கேஜிஎஃப் படம் வந்தாலும் வந்துச்சு. ஆளாளுக்கு நானும் கேஜிஎஃப் எடுக்கிறேன், நானும் கேஜிஎஃப் எடுக்கிறேன்ட்டு ஆளாளுக்கு வந்து களத்தை இறங்கிட்டாங்க. அங்கிட்டு போனா மலையாளத்துல கிங் ஆஃப் கோதா அப்படின்னு பார்த்தாங்க, அது நக்கிட்டு போயிடுச்சு. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிம்பு வெந்து தென்னது காடு அப்படின்னு படம் எடுத்து வச்சு வெறிப்பத்தி விட்டாரு. அது 10th தலைவன் 10 தடவை படம் எடுத்து அதுலயும் கேஜிஎஃப் மாதிரி தலைவன் வந்து இம்சம் பண்ணிருந்தாரு. இந்த சவுரு இன்னும் எத்தனை பேர் தான் காவாக்க போதும். ஓகே, பேக் டு த ஸ்டோரி. தலைவன் வந்து ஊருக்கு வந்திருப்பார். இவன் தான் ராஜகுமாரியா. ராஜகுமாரியை பாதுகாக்கிறது ஒருத்தம் இருக்க மாட்டான். இது தனியா வரும், தனியா போகும், தனியா காலப்போ காலை சுத்திட்டு இருக்கோம். தலைவன் டாக் அடிச்சுட்டு இருக்கும். அப்பதான் தலைவன் வந்து கொலுசு வாங்கி கொடுப்பான். அது கொடுக்கும் போது தலைவன் டெலாக் சொல்லுவாங்க பாருங்க, அதான் வேற லெவலு. இந்த கொலுசுல இருந்து கேட்கிற சத்தம் என் இதய துடிப்பா இருக்கணும் அப்படின்ட்டு. சிறப்பான ஆள் நீ. ஏடா கொலுசுல இருந்து ஜட்ஜ்ல சத்தம் வரும், லேப்டாப்ல சத்தம் வரும். அதான் 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 உனக்கு இந்த ரொமான்ஸ் எல்லாம் வராது. அதனால நீ வர்றவங்களை பார்த்து வயிறு எறிகிற. இந்த கலெக்டர் ரொமான்ஸுக்கெல்லாம் பாக்குறது இல்லைங்க, அடிபல்ஸ் பண்ணலாம் பாக்குறது இல்லைங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஈரனோட அப்பன் யாருன்னா வந்து தலைவன் இவரு தான். எந்த தெலுங்கு படம் எடுத்தாலும் கன்னட படம் எடுத்தாலும் தலைவன் தான் எல்லா படத்துலயும் இருக்கான். படத்துல கதை இருக்கா இல்லையா, தலைவன் இருக்காயா. எனக்கு தெரிஞ்சு சைன் போட்டு தான் வந்து படத்துக்கு பூஜையே போடுவாங்க போல, அந்த மாதிரி தலை எல்லா படத்தும் இருக்கு. அப்படி இவர் பார்த்தா ராஜா. இப்ப என்ன பிரச்சனை வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிச்சு. சுதந்திரம் அடைஞ்சதுனால ஒரு காலத்துல ராஜா இருந்தாங்க, பதவி இருந்துச்சு, அதிகாரம் இருந்துச்சு. இனிமே பதவி வரணும்னா ஒரே வழி எம்எல்ஏ ஆகுறது தான். நாடு நல்லது பண்ணுவோம், எம்எல்ஏ ஆகும்ட்டு இங்க எவனும் தற்கொலைக்கும் தெரியல. நமக்கு பவர் போயிருச்சு, என்ன பண்ண தெரியல அப்படின்ட்டு எல்லாம் கும்பலா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. விளங்கும்டா. அந்த டைம் தான் வில்லனை காட்டாங்க, மிகப்பெரிய வில்லன். வில்லன் யார் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐ படத்துல கடலமடா தின்னா தெரியுமா, அவரு தான். என்னடா வாய் கோடைச்சு கடலமடா தின்றியா? நான் பேசினே இருக்கிறேன், நீ பாட்டு கல்ல உண்டை சாப்பிட்டு அவரை மாதிரி இருக்கே, நான் அவரை தெரியல. தலைவனா வந்து கேஜிஎஃப் கோடன் மாதிரி கொண்டு வரோம் ட்ரை பண்ணிருக்காங்க. பட் நல்லாவே இல்லை. கேஜிஎஃப் கோடனுக்கு ஒரு கதைன்னு இருக்கும், ஒரு கதையில ஒரு கெத்து இருக்கும், நல்லா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தலைவன் கிட்ட வந்து வெட்டி பில்டப் தான் இருக்குது. வராரு 4 பேரை வெட்டுறாரு, வராரு 4 பேர் வெட்டுறாரு. தெரிஞ்சு ஒரு காலத்துல வந்து கறிகளை பார்த்துருப்பாரு நினைக்கிறேன். என்ன சர்வீஸ்ல இருக்கும் போது அவர் வெட்டதெல்லாம் வந்து ஆட்டுக்கறி மாட்டுக்கறி, ஆனா இங்க வெட்டது மனுஷகறி.
இது அப்புறம் ஹீரோயின் வந்து சொல்றாங்க இவனை விட்டா வேலைக்கு ஆகுது எஸ்கேப் போயிடுவான், அதனால என்ன பண்ணுறோம் நம்மளே வீட்டில் போய் சொல்றோம்ட்டு ஹீரோயினே போய் சொல்றோம் நாங்கள் லவ் பண்றோம் ஆன்ட்டி, கல்யாணம் பண்ணி நான் ஆச்சா இருக்கு ஆன்ட்டி, கல்யாணம் பண்ணிங்க ஆன்ட்டி அப்படின்ட்டு. அம்மா வந்து பார்த்து ஆஹா கும்பிட போகாதோ குறுக்க வந்தா மாதிரி பணக்கார பொண்ணே வந்துருச்சு, இதுக்கப்புறம் நமக்கு என்ன அப்படின்ட்டு மேடம் வந்து ஓகேன்றாங்க. இங்க இருக்கிறது அண்ணனுக்கு கல்யாணம் அப்புறம் தான் தம்பி கல்யாணம் ஆகும் இல்லையா, ஆனால் தலைவன் சொல்றாரு இல்லைங்க எனக்கு இப்பெல்லாம் கல்யாணம் இல்லை, அண்ணா கல்யாணம் அப்புறம் தான் கல்யாணம்ட்டு தலை வந்து தைரியமா சொல்லியிருந்திருப்பாரு. பட் என்ன பிரச்சனைனா அண்ணனுக்கு வந்து கல்யாணம் ஆசையே இல்லை. இதனால வந்து தம்பிக்காரன் வந்து ஒரு பிளான் போடுவான். அந்த பிளான்றது பின்னாடி சொல்றேன். இந்த மிகப்பெரிய வில்லன் இருக்கான்ல அந்த வில்லனோட பையனை வந்து நிக்கா பண்ணிக்கலாம் பிளான் போடுவாங்க. அவன் நிக்கா பண்றதுக்கு வந்து அவனும் ஊர்ல வந்திருப்பான், எங்கன்னா துபாயில வந்திருப்பான். வெல்கம் டு துபாய் ஹபிபி, கம் டு துபாய். துபாயில வரனால ஒரு கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு வெயிட் பண்ணி இருக்கும். கார்னர் பைசா இருக்கிறாளே உள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்காங்க. எல்லாம் வந்து தடவை டான்ஸ் ஆடுவாங்க, குதிரையில தலைவன் வரணும்னு பிளான் போட்டிருப்பான். தலை வரப்போறான்ட்டு எல்லாம் ஜாலியா இருப்பாங்க. பட் அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வந்தது, தன்னோட காடி இல்ல, வந்தது தன்னோட டெட் பாடி. இறந்திடவா நீ பிறந்தாய். ஐயோ தானே யாரும் போடுறதுன்னு தெரியலையே, யாரும் கொலை போடுறது தெரியலையேன்ட்டு எல்லாம் யோசிக்கும் போது தான் திடீர்னு வந்து பிளாஷ்பேக் போயிடும். என்னன்னா வந்து ஒரு கப்புள், ஒரு வயசான கப்புள், அவங்க வந்து கல்யாண நாள், அவங்க வெளியே போகலாம் ஜாலியாக போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போது கொடை ரிப்பேர் பண்ண போவாங்க. ரிப்பேர் பண்ண போனது ஒரு ரூபா ஒரு தத்துல வச்ச கடை. அவன் பார்த்தீங்க அப்படின்னா கொடை வந்து ரிப்பேர்லாம் பண்ண முடியாது, நான் வந்து புது கொடையை கொடுத்துட்றேன்ட்டு காலையில போனி பண்ணல, நீங்களாவது போனி பண்ணுங்கன்ட்டு புது கொடை கொடுத்து விட்டுருவான். அது வரைக்கும் ஜோடியாக சந்தோஷமா இருந்திருப்பாங்க, அந்த வயசு வரைக்கும் ஜாலியாக இருந்திருப்பாங்க. இவன் கடலை கொடை வாங்கினாருமான்னு தெரியல, ஊர்ல துபாய் பையன் அவன் வந்து லூசமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது தெரியாம ட்ரிகர்ல கைப்பட்டு இந்த அம்மா வந்து காலி அடிவாங்க. அடா பாவி உன் கடையில கொடை வாங்கினா பாவத்துக்கு அடையமா காலி பண்ணிட்டீங்களா. இதுக்கப்புறம் பாட்டி காலத்துக்கு அப்புறம் தாத்தா வந்து ஏய் எப்படி இது பண்ணலான்ட்டு தலையை வந்து எகிரிக்கிட்டு போவாரு. அந்த நேரத்துல இவன் ஆளுங்க வந்து அவர் அடிக்க போக அங்கதான் என்ட்ரி கொடுப்பாரு நம்ம பெரிய என்ன தலைவன். என்ன பண்ணாரு குள்ள அடிச்சு போட்டு ஷார்ட் கட் எடுத்து அந்த புதுசா அந்த புது மாப்பிள்ளைய டும்மியில போட்டுருவாரு. என்ன காமன்னா பிஸ்டல்ல சுட்டா புல்லட் மார்க் ஹோல் விழும், ஓகே. இல்ல வேற ஏதாவது ரைஃபிள் சுட்டா புல்லட் ஹோல் விழும், நியாயம் இருக்குது. தலைவன் சுட்டது ஷார்ட் கன்ல சுட்டா டார்கெட் வந்து ஹோல் போடலாம் போகுது, டார்கெட் சதுரிடும். இது கூட தெரியாம கேஜிஎஃப் மாதிரி பாடகர் வந்திருப்பாங்க இந்த மூவி டீம். கேஜிஎஃப்ல அப்படிதான் டொப்புன்னு சுட்டவனு டொம்மின்னு வெடிச்சது. டொம்மின்லாம் வெடிக்கல, இது தெரிச்சிடணும். ஷார்ட் கனுக்கு சரியா தெரியல. கன்னுல சுட்டா தெரிக்குமா தெரிக்காதா? சுத்தமா சுத்தாதா? கன்ல சுட்டா தெரியும். அதுதான் அவ்வளவுதான் தெரிக்குது, அவ்வளவுதான். நீ என்ன ஓவரா சப்போர்ட் பண்ற உபந்திரா ஃபேனா நீ? இல்ல அந்த பொட்டு அப்புறம் சவுகார் எல்லாம் பார்த்துட்டு இந்த படம் பாக்குறதுக்கு ஓரளவுக்கு நல்ல படம் மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான், அப்புறமா தெரியும் உண்மையான கதை நட்டு. இதுக்கப்புறம் கரெக்ட் போலீஸ் ஒருத்தர் இருப்பான், அவன் சொல்லுவான் அண்ணனை கூட்டிட்டு போகணும் அப்படின்ட்டு. அவனை பார்த்தாலே தெரியும் துபாய் ஓரின்ட்டு. அவன் தான் கூப்பிடறானே அண்ணனை காப்பாற்றுவோம். அதெல்லாம் வந்து தம்பிக்காரனு கிடையாது. வாயால சொல்றதுக்கு எல்லாம் நல்லா தாங்க இருக்கும். எங்க உங்களுக்கும் 2 தம்பிங்க இருக்காங்கல்ல. இவங்க அம்மா தான் சொல்லுவாங்க ஐயோ ஏதோ தப்பா இருக்குப்பா பயமா இருக்குப்பான்ட்டு. ஆனா நம்ம தலை உபேந்திராவே வந்து அதெல்லாம் இல்லம்மா அமுச்சு வைங்கம்மா அண்ணன்ட்டு அமுச்சு வச்சிருவாரு. அவன் வேலை ஆகணுமா ஆக வேணாமா அன்னைக்கே சொன்ன அவகிட்ட. அங்கேயே ஒருத்தன் சொன்னா கேட்டமா. இன்னத்துலதான் வில்லன் வந்து திடீர்னு லியோவா மாறிடுவான். தெரியலையா? லியோவா. ஆமா லியோ 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 தெரியலையா? லியோ பாடல சொன்னத தலை வந்து படத்திலே பண்ணிருப்பான். போலாத ஆட்டம் போட்டா கட்டி வச்சு கோன்ல கட்டி அதுல ஏத்தி அறுத்து போட்டு அனுப்பிடுவோம் ஃபேக்டரிக்கு அப்படின்ட்டு தலை வந்து படத்திலே பண்ணிருப்பான். நீ அந்த கோணி பிள்ளை யாருக்கு தெரியுமா? யாரும் இல்ல, ஹீரோவோட அண்ணன் தான். அடா பாவி அப்பவே சொன்னடா தம்பிக்கார நம்பாதே கேட்டியாடா. அதான் வந்து தலைவனோட பிளான். எங்க இவன் இருந்தா இவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், நம்மளும் பண்ண விட மாட்டான்ட்டு அண்ணா வந்து பிளான் போட்டு காலி பண்ணியிருப்பாரு தலைவன். இதுக்கப்புறம் தான் எங்க அப்பா சொல்லுவாங்க நாட்டுக்காக வந்து உங்க அப்பா காலியானா, ஊருக்காக வந்து அண்ணன் காலியானா, நீ மட்டும் வந்து கோலையா இருக்கிறியே அப்படின்ட்டு எங்க அப்பா வந்து வார்த்தையில அசிங்க பத்திருவாங்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கு ஒரு மீச வேட்டி சொட்ட துண்டு. ஒரு ஆம்பளை, உனக்கு ஒரு மீச வேட்டி சொட்ட துண்டு. இதுக்கப்புறம் தலைவன் வீரன் வந்து சம்பந்தப்பட்ட போலீஸ்காரனை போட்டு தள்ளி வந்து தலைவன் வந்து ஜெயிலுக்கு போயிடுவாரு. ஏடா ஒரு வசந்த பேசுறா நிஜமே கொல்ல விட்டு வெட்டியடா. இதுக்கப்புறம் தலைவன் வந்து ஜெயிலுக்கு போயிடுவான். ஜெயிலுக்குள்ள வந்து ஒரு டீம் வந்திருக்கும். அவன் தான் வந்து ஜெயிலுக்குள்ளேயே வந்து கேங்கா சுத்திட்டு இருப்பானுங்க. அவனுங்க வந்து தலைவனை பார்த்த உடனே என்ன பண்ற ஜெயிலுக்கு வந்த என்னடா கக்கூஸ் வாலி கக்கூஸ் தொடப்போம் போய் கக்கூஸ் கடான்னு சொல்லுவானுங்க. நான் என்ன பண்ணா தலைவன் மாஸ் காட்டுறதுக்காக அந்த வாலியை வாங்கிட்டு அடிக்கிற அடியில் இங்க தவுளு பிஞ்சு தங்கட்டோ அப்படின்ட்டு வந்து மாச ஜேடி மாதிரி வாலியோ ஜெயிப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா தலைவன் சிம்பிளா கக்கூஸ் தொடப்பதை வாங்கி கம்முனு போடுவாரு. இப்போ ஒத்துக்கிறியா எங்க அண்ணன் படம் மாசன்ட்டு? இவன் டம்மி தான் போட்டிருக்கு. டம்மி தான் போட்டிருக்கு.
இதுக்கப்புறம் வில்லன் ஒரு ஆள் அனுப்பான் ஜெயிலில் போட்டு தள்ளுறதுக்கு. இவர் வந்து அவனை போட்டு அனுப்பிச்சு விட்டுருவாரு. மறுபடியும் ஒரு ஆள் அனுப்பான், மறுபடியும் போட்டு தள்ளுவாரு. இதுக்கப்புறம் தலைவன் வெயிலில் வெளியே வந்து வில்லனை போடுறான்டா, வில்லனை போட்டு தள்ளான்னு பிளான் போடுவார். இதுக்கப்புறம் வந்து அந்த கக்கூஸ் தெரியுமா ஒரு டீம், அவனுங்களே என்ன பண்ணுவானுங்க, இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நீ தான் வில்லனை கொல்லணும், அவன் இனுக்கும் எதிரி அப்படின்ட்டு இவன் ஆளை அனுப்பிச்சுடுவான். இவன் கூட சேர்ந்த பாவத்துக்கு தலைவன் நல்லாதான் இருப்பான், இவன் கூட வந்தாலும் அடியாளுங்க, அவனும் வந்து காலையிடுவானுங்க. சரியா சொன்னா காரை வந்து வில்லனுக்கு வழியை வச்சுட்டு டூமிலே சுட்டுருவானுங்க. கூட மொத்த பேரும் காலையிடுவானுங்க. அந்த தலைவன் சாய மாட்டான். அவர்தான் ஹீரோ. ஹீரோ வைக்காதீங்க, பீரோட வச்சு கரெக்டா இருக்கும். என்ன யாரு தெரியுமா? தனியா நின்னு தனியா சிங்கிளா அடிச்ச ஒரே பேட்மேன்ரா அவரு. தலைவன் பார்த்தீங்கன்னா வந்து அப்பதான் தலைவன் பயங்கர பில்டப். ஏன்னா வந்து அன்னைக்கு அமராபுரத்துல விழுந்த தலைவன் ரத்தம் அன்னிலிருந்தான் ரத்த சேத்திரமா மாறிச்சு அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அவனோட வரலாறுல எழுதின ரத்த சரித்திரமா மாறுச்சு. ரத்த சேத்திரமே ஓடலடா, சூர்யாவே அழுதுட்டு இருக்காருடா. இங்க அந்த படத்தோட பேர் ஆகப்படுத்தி இந்த படத்தை நாசம் பண்ணிலடா, இதை படம் போயிடுச்சு. அப்புறம் கேஜிஎஃப் படத்துல இருந்து பல சீன்ல உருகிட்டு திடீர்னு ஆளுங்க வருவாங்க போர்த்துல வரும், ஆளுங்க வருவாங்க போர்த்துல வரும், முன்னாடி ஆளுங்க வருவாங்க போர்த்து வரும். இப்படியே வந்து கதை போயிட்டே இருக்கும். நமக்கா எப்படா படத்தை முடிப்பீங்க அப்படின்ட்டு அடைய கண்ணெல்லாம் சொக்கிரும். சொல்லல மேடம் நல்லா இருந்துச்சு சொல்லி இந்த படம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் படம் நான் தான் அப்பவே தூங்கிட்டேன். மாஸ்டர் பிளான் அரசியல் ஒரு பாட்டு சொல்றாரு சத்தமா சொல்றாரு. இப்படியே போயிட்டு இருக்கும் போதான் மெயின் வில்ல வந்து இவர் இல்ல இன்னொருத்தர் இருக்காருன்னு வைங்க. யார் அப்படின்னா தன்னோட மாமனாரு, புரியலையா? தலைவன் வந்து ஷேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து குழந்தை பெற்றுரும். அப்படி தலைவனுக்கு கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடக்கும் போது வீட்டை தின்னுட்டு சும்மா இருக்காம சேயா வந்து பிளான் போட்டுருவாங்க. எங்க அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு, எங்க அப்பாவை பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்ப வந்து அவன் சொல்லுவான், நான் உன்னை பார்க்க வர மாட்டேன், நீங்க வா அப்படின்னுவான். தலைவனும் பாசமா கூப்பிடறான்னு பார்த்தா அங்கதான் ட்விஸ்ட். தலைவன் கூப்பிட்டது சோறு போட இல்ல, ஆளை போட. ஏண்டி நான் கஷ்டப்பட்டு பெத்து படிக்க வச்சா நீ கண்ணவன ஓடுறியான்ட்டு அங்கேயே வந்து தலைவன் செல்ல போட்டு சேய கொளுத்திலான்னு பிளான் போட்டுருவான். இந்த பக்கம் நெருப்பு திக்கு திக்குன்னு எரிய, இந்த பக்கம் வந்து ராணுமே வந்துட்டு இருக்கோம் தானே போர் தள்ளுறதுக்கு. அதை எப்படின்னு பாருங்களேன். இப்போதோ ஒரு கூட்டம் வருது அப்படின்னா கொஞ்சமா இடம் இருந்துக்கணும், பார்க்கறதா இருந்திருக்கணும். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரிசா பச்சியா அப்புறம் வாரு சிமுலேட்டர் கேம் இருக்கும் தெரியுமா, அதை வரா மாதிரி கரெக்டா வந்து செஸ்கே அடிக்க வச்சா வந்துருப்பாருங்க. ஃபுல்லா கிராபிக்ஸ்னா என்ன நல்லாவே இல்லை, அவ்வளோதான் நல்லா இல்லை. அது நடுவில் இருப்பாங்களாமா. தலைவன் வந்து வீட்டுல இருந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணிருப்பாங்களாமா. வீட்டுல இருந்து எட்டி பாக்குற வரைக்கும், எட்டி பார்க்க சண்டையை வருவாங்களாமா. அங்க இருக்கிற போலீஸ் அதிகாரி தான் நம்ம என்ன சுதிப்பு ஆரம்பம் வந்தாரு தெரியுமா, அதான் தலை இப்பதான் வராரு. ஆமா எல்லாரும் எங்க போயிருந்தீங்க, போரா டீ சாப்பிட்டு வந்து இப்பதான் வந்து ஒரு ட்விஸ்ட். இந்த பக்கம் நிகுதிக்கு நிறைய, இந்த பக்கம் சொல்றதுக்கு போலீஸ்காரங்க இருக்கு. இதுக்கு நடுவில் என்ன ஆகும் நினைக்கும் போதுதான் குறுக்க கௌஷிக் மாதிரி வருவாரு. நம்ம ஜெயிலர் படத்தோட கௌஷிக், புரியலையா? ஜெயலலிதா படத்துல என்ன ஆகும், பேரை தூக்க 4 பேரு, பட்டத்தை பறிக்க 5 பேருன்ட்டு 3 பேர் வருவாங்க தெரியுமா. அந்த பிடி பஸ் வருவாரு, அவரு தான் வந்து இவரை காப்பாத்த வந்திருப்பாரு. என்ன காமன்னா அந்த படத்துல லீடு விட்டாங்க தலைவன் யாரு எதுன்ட்டு. இத தலைவன் யாருன்னே தெரியாது. திடீர்னு மணித்து உள்ள விட்டு தலைவன் வச்சது டேலாக் பேசிட்டு இருப்பான். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா, யாரா நீ? உண்மையிலே தலைவன் வந்து நல்ல பெரிய மனுஷங்க. தலைவன் பாத்தீங்க அப்படின்னா மாமனாரான ரஜினியும் காப்பாத்துறாரு, மருமகனான தனுஷியும் கேட்டமல காப்பாத்துறாரு. இந்த பக்கம் தமிழ் தான் பார்த்தா கனடா பக்கம் போயிட்டு அங்க வந்து நம்ம உபேந்திராவையும் காப்பாத்துறாரு. உண்மையிலே ஒரு கிரேட்டுங்க. என்ன மனுஷன், இங்கதான் பேர் போடுறீங்க கப்சா 2 பாத்துங்க அப்படின்ட்டு. அப்புறம் அந்த ஸ்ரேயாக்கு என்னாச்சு அதெல்லாம் சொல்லவே இல்ல. அந்த பக்கம் ஸ்ரேயாக்கு என்னாச்சுன்னு தெரியல, இந்த மாதிரி தலை என்னாச்சுன்னு தெரியல. அந்த மாதிரி ரோட்ல அழிக்க வந்தார் இல்லையா நம்ம சுதீப், அவர் என்ன ஆகுதுன்னு தெரியல. இவ்வளவு நேரம் கதை சொல்றாரு, ஏதாவது டீ அவங்க தவறு தெரியல. படம் அவ்வளவுதான். படத்துல வந்து ஒரு இதுவே ஒரு எண்ணியே கிடையாது. கேஜிஎஃப், பாகுபலி, ஏன் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்க் முடிஞ்சிட்டு ஒரு கமா போட்டு தான் அடுத்த பாட்டை வந்து பாத்தீங்கன்னு சொல்லுவாங்க. இதை பாத்தீங்க அப்படின்னா படம் முடியவே இல்லாம நடுவுலயே வந்து எண்டிங்கே இல்லாம பாட்டுல பாத்தீங்கன்னு முடிச்சிருப்பாங்க. அது ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. ஏன்னா ஒண்ணுதான் ஒரு கதை முடிச்சுதான் அவிழ்க்காம இருக்கு அப்படின்ட்டு சொல்லிதான் பில்டப் கொடுத்தானே செகண்ட் பார்ட் எடுப்பாங்க. முடியவே இல்லையே, திடீர்னு தொடரும்னு போட்டு முடிச்சுட்டா இதோட திங்கக்கிழமை தான்ன்ற மாதிரி. திங்கக்கிழமா இல்ல இதெல்லாம் படம் எடுக்க முடியாது. ஆனா அந்த படம் கிட்ட போயிடுச்சு. பாட்டோட பாட்டு எடுக்கிறதுக்கு பாட்டோட்டே ஓலிடா யாருப்பா பாட்டு எடுப்பா. நம்ம தலைவன் உபேந்திரா தான் வந்து கை காசு போல எடுக்கணும். தலைவன் தேவையில்லாம U1 படம் இருக்காரு. U1 UI நெத்தில போறலாம் இந்த படத்தை டைட்டில் ஆக்கிக்கணும். நடா இது இதோட படம் முடியுது. அப்பா முடிஞ்சா பாவம் கதை பார்த்த உனக்கு பேசின உனக்கு எப்படி இருக்குன்னா எடிட் பண்ண போற எடிட்டர் என்ன ஆவானோ தெரியல. அவனே 2 நாள் லீவ் கேட்டுக்கிட்டு இருந்தான். பாஸ் 2 நாள் லீவ் வேணும் பாஸ், பே கிளம்புறேன். கேட்டு எங்கேயா போற பாஸ்? ஊருக்கு போற பாஸ். உசுரோட இருந்தா அடுத்த திரும்பி வர. உயிரோடு இருந்தா வருகிறேன்.
ஓகே ஓகேஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்களும் வந்து சேலஞ்ச் வீடியோ மாதிரி ஒவ்வொரு வீடியோ சேலஞ்சாக கேட்குறீங்க. நான் ஒவ்வொரு படையும் பார்க்க சேலஞ்சாக தான் இருக்குது எனக்கு. சோஜஸ் அதனால் லைக் தான் பண்ணுறீங்க அப்படின்னா என்னுடைய இந்த உசரை தொச்சமாக எண்ணிக்கொண்டு பார்க்கின்ற இந்த வேலைக்கு லைக் போட்டு பாராட்டலாமே சோல்ஜர்ஸ். அதனால் லைக் போடுங்கள். ஓகே சோஜஸ், போகிறோம், சும்மா போகாதீங்க, லைக் போடுங்க, மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கும் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். ஓட்ரேன், பாய்.